ஒரு இளநீ குடிக்கிறதுக்கு யாராவது 90 கிலோமீட்டர் போவாங்களா? அதுவும் சைக்கிளில். நான் போனேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு பீச்சுக்கு ரைடு போயிட்டு வரும்போது ஒரு செவ்வல் நீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். கூடுவாஞ்சேரியிலேருந்து கோவளம் பீச் போகிறதான் பிளான். நேவிகேஷனுக்கு பைக் கம்ப்யூட்டரில் ரூட் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். ஒரு 1 ஹவருக்கு மேலே ரைட் பண்ணியிருப்பேன். ஆனால் ஏதோ சரியில்லாத மாதிரியே தோணுச்சு. என்னடா கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 25 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஓகேவா? ஆனால் சுற்றி வண்டலூரே தான் சுற்றி இருக்கேன். நேவிகேஷன் பண்ண ரோடெலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. டைம் வேறு 7 தாண்டிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்தா 2 சாய்ஸ் தான் இருந்துச்சு எனக்கு. வீட்டுக்கு திரும்பி போகலாம், இல்லைனா எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் பிளான் பண்ண மாதிரி பீச்சுக்கு போகலாம். இப்போ வீட்டுக்கு போயிட்டேன்னா மைண்டு பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதனால செகண்டை சூஸ் பண்ணேன். இப்போ ஈஸியாக பீச்சுக்கு ரூட்டை போட்டேன். பைக் கம்ப்யூட்டர் இப்பவும் கன்ஃபியூஸ் தான் பண்ணிச்சு. ஸோ கூகுள் மேப்ஸையும் சேர்த்து போட்டேன். அவ்வளோதான் ப்ரோ. இனி ரைடு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரயில்வே கேட்டு, டிராஃபிக், சிக்னல், ஹீட்டு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பீச்சுக்கு வந்துட்டேன். இந்த ஃபீலிங் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து. இன்னொன்று வேறு ரியலைஸ் பண்ணேன். இப்போ அயன்மேன் ரேஸே பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி இருக்க போகிறதில்ல. கரெக்டாக ரூட்டை மிஸ் பண்ணுவோம், வெதர் சேஞ்ச் ஆகும், பாடி கூட டயர்ட் ஆகலாம். ஆனால் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும், ஃபினிஷ் பண்ண தான் செய்வோம். ஸோ இதுவுமே ஒரு மாதிரி சூப்பர் ப்ரௌடாக தான் இருந்துச்சு. அண்ட் ரிட்டன் ரைடு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக பிளான் பண்ணேன். அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு செல்லில் சுகர் இல்லாமல் ஒரு காஃபி, தென் ஈசிஆர் ரோடில் ஒரே ஸ்ட்ரெச் தான். கேளம்பாக்கம் ரீச் ஆனதும் 3 ஜூஸு, தென் ஹீட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அகைன் ஒரு 3 சுகர் கேன் ஜூஸு. ஃபைனலி கூடுவாஞ்சேரி வந்துட்டேன். அப்போ தான் ஒன்று பார்த்தேன், நம்ம இளநீ ரைடை ஸ்டார்ட் பண்ண ரீசனே நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் ஃபுல்லாக செவல்னி வச்சுருந்தாங்க. அங்கே போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு 3 இளநீ குடித்தேன். அதோட ரைடையும் கம்ப்ளீட் பண்ணேன். பாயிண்ட் என்னென்னா, லைஃபோ ட்ரைனிங்கோ ரேஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆனால் நடக்கிறத அக்செப்ட் பண்ணி கண்டினியூ பண்ணணும். ஆதியில் கஷ்டமாக இருக்குன்னு குயிட் பண்ணிடக்கூடாது. அதுதான் ரியல் ப்ராக்ரஸ். நம்ம அயன்மேனுக்கு இன்னும் 93 days இருக்குது. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். See you.